Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு வந்து என்ன காட்டன் சாரீலாம் கட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதாவது நாங்கள் புக்ஸில் எல்லாம் அவல் கிச்சனில் எழுதுவோம் ஒரு ரெசிபீஸை. அவங்க எல்லாரும் சேர்ந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாரும் ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதாவது சாரீ கட்டிட்டு ஃபுல் வீடியோலையும் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணோம். ஏன்னா எங்கள் குரூப்பில் சிலர்லாம் சாரீஸ் ரொம்ப கட்ட மாட்டாங்க, சல்வார் அந்த மாதிரி தான் போட்டுக்குவாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்கட்டும்னு. அதோடு இல்லாமல் இப்போ இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் போகிறது அதெல்லாமே ஒரு 60-70 நாளாக மறந்தே போயிட்டோம். அதனால இந்த மாதிரியாவது நம்ம கொஞ்சம் சாரீஸ்லாம் கட்டிட்டு நம்மளை கொஞ்சம் உற்சாகப்படுத்திக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பிளான் பண்ணோம். அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா பட்டு சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஏன்னா ரொம்ப அப்படியே சேலைகள் எல்லாம் பீரோ திறந்து பார்க்கறச்சியே இதுவாக இருந்தது. ஆனால் இந்த சம்மர் அக்னி நட்சத்திரமாக இருக்கிறதுனால பட்டு சாரீலாம் கட்டிட்டு சமைச்சோம்னா ரொம்பவே இருக்கும். அதனால நம்ம வந்து காட்டன் சாரீஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். அந்த சேலஞ்ச் நான் யார் யாருக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒன்று வந்து சரசு சமையல் சரஸ்வதி, இன்னொன்று மீனா சமையல் மீனா, இன்னொன்று சசி மதன், அவங்க டிவிலலாம் வருவாங்க, அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் புஷ்பலதாஸ் ஆல்ரவுண்ட் கிச்சன் அவங்களுக்கு. லாஸ்ட்டாக தனுஜா டேஸ்டலிஷியஸ் அப்படின்னு ஒரு சேனல் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த சேலஞ்சு கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த காட்டன் சாரீ கட்டிட்டு நான் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறேன். ஏன்னா இந்த லாக்டவுன் சமயத்தில் ஐஸ்கிரீம் இதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியல. எப்போவுமே சம்மர்னாலே நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஃப்ரூட் ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் குடிப்போம். இந்த வருஷம் எல்லாமே அந்த மாதிரி வெளியில் போகிறது குடிக்கிறது அதெல்லாமே நடக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால என்ன நம்ம வீட்டிலேயே செய்யலாம், சூப்பராக செய்யலாம். இப்போ வந்து நான் இன்னைக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப பழைய வீடியோவாக இருக்கும். இன்னைக்கு வந்து புதுசாக செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஒரு நல்ல குயிக்கான டெசர்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஐஸ்கிரீம் போலவும் இருக்கும். நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்பப்போ என்ன கிடைக்குதோ அதை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வாழைப்பழம், மாம்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்பலாம் ஒன்றும் தேவையில்லை. 1/2 லிட்ரு பால், அப்புறம் சீனி, அப்புறம் கஸ்டர்ட் பவுடர். நான் வந்து வேனிலா ஃப்ளேவர்டு கஸ்டர்ட் பவுடர் வாங்கியிருக்கேன், கடையில் கிடைக்கும். நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அது வாங்கிக்கலாம். இப்போ இந்த 1/2 லிட்ரு பாலை இந்த சாஸ் பேனில் ஊற்றிடலாம். அப்புறம் கொஞ்சம் பால் வந்து தனியாக வச்சுக்கலாம். இதான் வந்து டேபிள் ஸ்பூனு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா அப்படி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டுட்டா அப்புறம் ரொம்ப திக்காயிடும். இதே மாதிரி இன்னொன்று நல்லா கையில் அப்படி லெவல் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இருந்ததுன்னா அப்புறம் வந்து கஸ்டர்டு வந்து நல்லா க்ரீமியாக இருக்காது. அதனால் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இப்போ பால் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுக்கலாம். அந்த கஸ்டர்ட் பவுடர் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கான், நீங்கள் அதுக்கு மேலே வேணும்னாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் வந்து இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த கஸ்டர்ட் செய்யறதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கையில் ஊற்றிட்டே அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். கைவிடாமல் கிளறணும், இல்லாட்டி வந்து கஸ்டர்ட் பவுடர் அடியில் போய் அப்படியே மாவு மாதிரி செட்டில் ஆகிடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக நல்லா இருக்கும் அந்த டெக்ஸ்சர். பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. போதும், இந்த அளவுக்கு வரணும். இது வந்து ஆற கொஞ்சம் இறுகிட்டு வரும். அப்புறம் ரொம்ப திக்காக வச்சிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப திக்காயிடும். இதை இந்த பவுலில் ஊற்றிக்கலாம், அப்போ தான் வந்து ஆறும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்து போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா கஸ்டர்ட் ஆறிடுச்சு, ஃப்ரூட்ஸும் கட் பண்ணியாச்சு. நான் வந்து பாதி மாதுளம்பழம் உதுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம், 2 வாழைப்பழம், ஒரு கைப்பிடி அளவு கிரேப்ஸு. பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன், சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். பாருங்கள், இது வந்து நல்லா இறுகிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மேலே ஆறினது அந்த ஆடை மாதிரி வந்துருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ நல்லா திக்காயிருச்சு. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஆப்பிள், அப்புறம் மாம்பழம், வாழைப்பழம். இதில் இந்த ஃப்ரூட்ஸ் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ போட்டுக்கலாம். அப்புறம் மாதுளம்பழம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குது. இந்த வெயிலுக்கு வந்து இதில் ஒரு கப் சாப்பிட்டாலே போதும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை இப்படியேயும் சாப்பிட்லாம், இல்லாட்டா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னும் சாப்பிட்லாம். இது 4 பேருக்கு நல்லா போதும், 5 பேர் வரையும் கூட சாப்பிட்லாம். இப்போ ஃப்ரூட் கஸ்டர்டும் முடிச்சாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா, காட்டன் சாரீ சேலஞ்ச், அதுவும் முடிஞ்சாச்சு. பாருங்க, யம்மியாக ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். ஐஸ்கிரீம் கேட்குற பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருந்தது. கஸ்டர்ட் செய்கிறது ஒன்று தான் இதில் வேலை, மற்றபடி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட வேண்டியது தான், வேறு ஒன்றுமே வேலை இல்லை. இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். Thank you.